ஈவினிங் வந்து பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸ். என்னன்னு பார்த்தா ஒரு குருவி வந்து கூடு கட்டிருந்துச்சு. ஸோ அது என்னன்னு பார்த்தேன், 3 முட்டை வேற போட்டுருந்துச்சு. ஸோ அதனால டிஸ்டர்ப் பண்ணாம 1 வீக்கா நான் வந்து வண்டியை வச்சுட்டு பஸ்ல தான் இங்கே போயிட்டு இருக்கேன். அந்த ஆகாயம் போதாத கொஞ்சம் நேச்சராகவே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி விஷயம். ஸோ அது என் வண்டியிலே இருந்ததுனால கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி வண்டி இங்கேயே வச்சுட்டேன். தன்னுடைய இருசக்கர வாகனத்துல பிறக்கவிருந்த அதிசய உயிருடைய முட்டைகள் இவனும் மண்டத்தி போலத்தான். அப்படி அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு இந்த வீடியோல பார்ப்போம். தஞ்சை மாவட்டம் கீழவாசல் பகுதியைச் சேர்ந்தவர் தான் சித்திக் பாஷா. இவர் புதிய பெருநிலையம் பக்கத்துல இருக்கிற தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வராரு. இந்த ஒரு நிலையில வழக்கமா அவரு ஸ்கூட்டில தான் வேலைக்கு போயிட்டு வருவாரு. ஆனா அப்போ எதிர்பாராத விதமா ஸ்கூட்டியை பார்த்தப்போதான் அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆமா, ஸ்கூட்டில தண்ணி கேன் வைக்கிற இடத்துல சிட்டுக்குருவியுடைய முட்டை இருந்திருக்கு. அதை பார்த்து அவரு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம எங்க அந்த முட்டையை தூக்கி போட்டா அந்த முட்டைக்கு ஏதாவது ஆயிடுமோ, அதோடைய தாய் உசுறு என்ன பண்ணுமோ அப்படின்னு பதறி போய் சித்திக் பாஷா என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? தன்னுடைய இருசக்கர வாகனத்துல வேலைக்கே போகாம பஸ்ல போயிருக்காருங்க. கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. பாஸ்ட் ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து வண்டியை வந்து ஆஃபீஸில் பார்க் பண்ணியிருந்தேன். பார்க் பண்ணும்போது ஈவினிங் வந்து பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸ். என்னன்னு பார்த்தா ஒரு குருவி வந்து கூடு கட்டிருந்துச்சு. ஸோ அது என்னன்னு பார்த்தேன், 3 முட்டை வேற போட்டுருந்துச்சு. ஸோ அதனால டிஸ்டர்ப் பண்ணாமல் 1 வீக்கா நான் வந்து வண்டியை வச்சுட்டு பஸ்ல தான் இங்கே போயிட்டு இருக்கேன். எங்கள் வீடு வந்து கீழவாசல்ல எஸ்எம் நகர் கிட்ட போகணும். ஸோ அங்கேருந்து பை வாக்கில் தான் போகிறேன். ஸோ கொஞ்சம் நேச்சராகவே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி விஷயம். ஸோ அது என் வண்டியிலே இருந்ததுனால கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி வண்டி இங்கேயே வச்சுட்டேன். நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று கடை. அது மட்டும் இல்லாம அந்த முட்டையில இருந்து பிஞ்சு உசுறு பிறக்கிற வரைக்கும் அந்த வண்டியை அப்படியே நிறுத்தி போட்டு அவர் தினம் பஸ்ல போயிட்டு வராரு. சே, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனெல்லாம் பாக்குறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. இந்த ஒரு வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல இப்போ எல்லார் மனசையும் சிலிர்க்க வச்சிருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிட்டு போங்க.